வணக்கம். சில பேரெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தையை விடுவாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு குட்டி கதை. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியால உங்ககிட்ட பணம் இருக்காங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாரு, கொஞ்சம் எனக்கு ஈவினிங் கால் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் கால் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இவன் ரொம்ப கோவமாயிடுவான். இப்படி இந்த மாதிரி இல்லைன்னு மார்னிங்கே சொல்லியிருந்தா நம்ம வேற ட்ரை பண்ணிருக்கலாமே, இப்ப அம்மா எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுன்னு. அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணுவான். அந்த பையனுக்கு பணம் கிடைக்காது. சரின்னு கோவத்துல ஒரு கடையில போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, அவன் வேகமா ஓடி வருவான். அப்ப இவன் வேகமா அப்ப அவர் திரும்பி பார்த்து ரொம்ப கோவமா அவன் அடிக்க போயிட்டு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, காலையிலேயே சொல்லியிருக்கலாம், போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னு. உடனே அவர் சொல்வாரு, இல்ல நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன், என்னால முடியல, போனை சேல் பண்ணிட்டு தான் நான் இந்த பணத்தையே எடுத்துட்டு வரேன், என்ன மன்னிச்சிடுன்னு. ஸோ அதனால தான் டக்குன்னு வார்த்தையை விடாம, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களை எப்பயுமே கைவிட்டுறாது.